தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். கொலோசியர் நிருபம் 3வது அதிகாரம் 2வது வசனம். பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள். அதாவது மேலானதை நாடுன்னு நம்ம என்ன செய்யணும்ன்றாரு. பூமிக்குரியதெல்லாம் தற்காலிகமானது, அனித்தியமானது. அதை அல்ல, அதை காட்டிலும் மேலான நித்தியமானதை, அழியாததை, நிரந்தரமானதை, அந்த நித்திய ராஜ்யத்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அதை தேடுங்க. இப்படி இயேசுவோடு எழுந்த நீங்க எதை தேடணும்? இப்படித்தான் தேடணும். ஆண்டவரோடு இருந்த நீங்க மறுபடியும் பூமிக்குரிய காரியத்தை அப்படின்னா வாழப்படான்னு இல்லை. வியாபாரம் பண்ணுங்க, வீடு கட்டுங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனா நம்ம விருப்பம் சிந்தையெல்லாம் சொந்த வீடு சம்பந்தமாவே இருக்கணும். மேலான தேடுனா கிரேக்கத்தில் ஜெட்டியோ அப்படின்னு அர்த்தங்க. ஜெட்டியோ என்று சொன்னால் தொடர்ந்து தேடுவது. ஏதோ ஒரு நாள் 2 நாள் இல்லை, தொடர்ந்து இதை அப்ளை பண்ணணும் லைஃப்ல. தொடர்ந்து இதை நம்ம அப்படி ஃபாலோ பண்ணணுங்க. தொடர்ந்து தேடுவது. அப்புறம் பரலோக ராஜ்யம் நம்மை ஆக்கிரமிப்பது அப்படின்னு அர்த்தம். என் நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வாங்கி போட்டேங்க 5 வருஷம் ஆச்சு, போய் பார்த்து எவனோ ஆக்கிரமிச்சு உட்காந்துருக்கிறான் உள்ள அப்படி சொல்றோம். அப்படி பரலோகம் நம் வாழ்க்கையை ஆக்கிரமித்து விடும். அப்படி தொடர்ந்து பரலோகம் நம்மை ஆக்கிரமித்து நம்மை நடத்துற வாழ்க்கை. இதுக்கு தான் மேலானவைகளை தேடு அப்படின்னு ஒரு அர்த்தங்க. இன்னும் கூட வெரி சிம்பிளா சொல்றேன். என்ன சார் பரலோகம் ஆக்கிரமிக்கிறதுனா என்னன்னா, கிறிஸ்துவின் அன்பு, தாழ்மை, இரக்கம், அவருடைய மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ், அவருடைய பரிசுத்தம், இவைகள் தொடர்ந்து நமது வாழ்க்கையில நிலை கொண்டிருப்பது. தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு பேர் தான் பரலோகம் நம்மை ஆக்கிரமித்து நடத்துவது. ஏன்னா பரலோகம் அப்படித்தான் இருக்குது, அங்கதான் நம்ம போக போறோம். அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் அன்பு, இரக்கம், மன்னிப்பு, பரிசுத்தம், இது நமது வாழ்க்கையாய் மாறுவதுக்கு பேரு தான் பரலோகம் ஆக்கிரமிப்பது. மேலான தேடுற என்னங்க அர்த்தம்? ஆவிக்குரிய காலுக்கு முதலிடம் கொடுங்க, அதை நீங்க தேடுங்க. தேடாத இந்த உலகப்புற ஐஸ்வர்யத்தை தானா கர்த்தர் தருவார் நமக்கு. நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேங்க, நீங்க ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸை மட்டும் முதல்ல தேடுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அது கொடுங்க. நீங்க இந்த உலக பிரகாரமான காரியங்கள்லாம் தானா நடக்கும். ஆண்டவர் இன்னும் உங்களை கூட்டி கொடுப்பார், சேர்த்து கொடுப்பார். ஒன்றும் உலகத்தான் நீங்க வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.